ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனல் உங்களுக்கே தெரியும், ஒரு எஜுகேஷன் சேனல். ஸோ நம்மக்கிட்ட வந்து நீட் சம்மந்தமாக நிறைய கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நீட் சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம நிறைய ஸ்கூல்ஸை பற்றியுமே பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் கேட்குறது என்ன ஸ்கூல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் வெரி ஃபியூ ஸ்கூல்ஸ் தான் வந்து ரொம்ப பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் நம்ம சில ஸ்கூல்ஸை பார்த்தோம். இன்னைக்கு என்ன ஸ்கூல் பார்க்க போகிறோம்னா, கிரீன் பார்க்கு நாமக்கல் கேம்பஸ் தான் பார்க்குறோம். ஸோ நாமக்கல் கேம்பஸ் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய இடத்துல கோச்சிங் சென்டர் இருக்குது. ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர், சென்னையில எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நாமக்கல் கேம்பஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாமக்கல் கேம்பஸில் வந்து +1 +2 சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டு ரெண்டுமே இருக்குது. ஸோ இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து 11th 12th வந்து ஹாஸ்டல் கிடையாது, ப்ரைவேட்டாக தான் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுமே நீங்கள் ஸ்கூல்லேருந்து ஹாஸ்டல் போகிறதுக்கு ப்ரைவேட்டாக அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதே ரிபீட்டர்ஸ் இருக்காங்கன்னா ரிபீட்டர்ஸ்க்கு ஹாஸ்டல் வசதி ஸ்கூல்லேயே இருக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2024 ஃபர்ஸ்ட் வந்த ரிசல்ட்டில் 720க்கு 720 4 பேர் எடுத்திருந்தாங்க கிரீன் பார்க்கு நாமக்கல் கேம்பஸில் மட்டும். ஸோ ஆஃப்டர் இந்த கிரேஸ் மார்க்கெல்லாம் வந்துச்சுல, அதுக்கப்புறம் ரீ எக்ஸாம் கிரேஸ் மார்க்னால கொடுத்துட்டாங்க, அதனால ரீ எக்ஸாம் எழுத சொன்னாங்களா. அந்த ரீ எக்ஸாமுக்கு அப்புறம் 720 அவுட் ஆஃப் 720 ஒரு தம்பி எடுத்திருந்தாங்க. அந்த தம்பி விழுப்புரம். ஸோ அவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணி அந்த 720 அவுட் ஆஃப் 720 தமிழ்நாட்டிலே அந்த தம்பி ஒருத்தர் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சன் டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது என்ன பார்த்தாங்கன்னா, மார்க் டெஸ்ட் நிறைய வைப்பாங்க எங்களுக்கு. நான் ஒரு 30 மார்க் டெஸ்ட்டாவது எழுதியிருப்பேன். ஸோ எங்களுக்கு நான் நீட்டுக்கு போயிருந்த போது ஒரு மார்க் டெஸ்ட் எழுத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்டை வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. கிளாஸஸ் வேற மாதிரி இருந்தாலுமே டெஸ்ட் சீரீஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இவ டாப் கிளாஸில் என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் மெதுவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அந்த டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாமக்கல் கேம்பஸில் ரிபீட்டர்ஸ்க்கு வந்து ஹாஸ்டல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, அவங்க வந்து எய்ம்ஸ் ஜிம்மருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு. ஸோ நீங்கள் நீட் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீட்டோட ஜிம்மருக்கும் எய்ம்ஸ்க்குமே அவங்க அப்ளை பண்ணிடுவாங்க. அதுக்குமே கோச்சிங்ஸ் போய்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி ரிபீட்டர்ஸ்க்குமே இந்த மாதிரி டெஸ்ட் மாடல்ஸ் இருக்கும். வீடியோவோட எண்டில் உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருக்குது, இல்லை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்குங்க. அதே மாதிரி அவங்களுக்கு லைவ் கிளாஸ் ரூம் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது இங்கே வந்து ஸ்டே பண்ணி என் குழந்தையால படிக்க முடியாது, இல்லை நாங்கள் ஃபேமிலியோடு வந்து இங்கே ஸ்டே பண்ண முடியாது, ஆன்லைன் கிளாஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணி உங்களோட டவுட்ஸ்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வேற ஒரு ஸ்கூலோட வரேன். உங்களுக்கு வேற எந்த ஸ்கூலோட நீட் கோச்சிங் இல்லைன்னா அவங்களோட கோச்சிங் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க கொஞ்சம் கேளுங்களேன், நான் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. என்னோட பேர் வந்து ரஜினிஷ். நான் வந்து நீட் 2024 720 அவுட் ஆஃப் 720 எடுத்திருக்கேன். நான் வந்து கிரீன் பார்க் கோச்சிங் சென்டரில் படித்தேன், நாமக்கல்லில். அங்கே வந்து நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்கேன். 11th 12th அப்படியே நீட் கோச்சிங்கும் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டேன் கிரீன் பார்க்கில். அங்கே வந்து நிறைய மார்க் டெஸ்ட்டு, நிறைய டெஸ்ட் டெய்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க. அவங்க சூப்பராக சொல்லி தருவாங்க. அவங்க வந்து எக்ஸாம் டைம்ஸ் அப்போல்லாம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மார்க் கம்மியானாலும் மோட்டிவேட் பண்ணுவாங்க. எங்கள் சேர்மேன் சார் வந்து ரொம்ப ஸ்பீச் நிறைய அப்பப்போ மீட்டிங் போட்டு நிறைய ஸ்பீச் தருவார். அதுவே ரொம்ப மோட்டிவாக இருக்கும். கடைசியாக நான் எழுதின மார்க் டெஸ்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு இந்த நீட் மார்க் வாங்குறதுக்கு. நான் வந்து 30+ மார்க் டெஸ்ட் எழுதியிருப்பேன். மார்க் டெஸ்ட் எழுதாமல் இருந்திருந்தால் என்னால் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்க முடியாது. நான் வந்து அப்படியே மார்க் டெஸ்ட் நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணதால் நீட்டுமே ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி அப்படியே எழுதுகிற மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் அதனால் டென்ஷன் அவ்வளோ ஆகலை நீட்டப்போ. நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் தமிழ்நாட்டில். எனக்கு நான் போட்ட ஹார்ட் ஒர்க்கு இது அவுட்கம்னு நினைக்கிறேன். நான் வந்து எய்ம்ஸ் டெல்லி எடுக்கலான்னு இருக்கேன். எய்ம்ஸ் டெல்லி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷாலிட்டி கார்டியோ பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பேரண்ட்ஸு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க.